Brother, good morning. குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குசியா இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கு. And thanks brother. Happy New Year to all souls. ஆமா, எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு புது வருஷம் புது முரளி. சரி, அப்பா நம்ம புது வருஷம் புது யுகம் புது வாழ்க்கைன்னு நம்மளை கொண்டாட சொல்லி இருக்கிறாங்க. ஆமா ஆமா, அவ்யத்வாணியில சொல்லியிருந்தாரு இல்லையா? ஆமா. சரி, ஓகே சிஸ்டர், இன்னைக்கு முரளி வாசிக்கலாம். வரதானம் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாள் முரளியிலேயே பிரம்மா பாபா ஃபாலோ பண்ணி நடக்கணும், அப்பதான் மகிழ்ச்சி உடையவர்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏக்கர ஸ்திதியில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏக்கர ஸ்திதியில பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணி நடக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அப்ப ஆத்மீக சக்தியின் மூலமா சதா ஆரோக்கியம் உடையவரா ஆகணும், அப்படிதான் நீங்க அனுபவம் செய்யணும் அப்படின்னு ஸ்லோகன்ல சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு சூப்பர் மொழி தான் சிஸ்டர். சரி, வாசிங்க, இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே பிரதர், அப்போட இனிமையான மகா வாக்கியங்களை கேட்போம். 1/1/2025 காலை மொழி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஞானத்தின் மழை பொழிந்து பசுமை ஏற்படுத்தக்கூடியவர்கள். நீங்கள் தாரணை செய்ய வேண்டும் மற்றும் மற்றவர்களை சேவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தலைப்பு தாரணைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க பிரதரப்பா. அதுவே தாரணை தான். நீங்க தாரணை செய்து மற்றவர்களை தாரணை செய்யணும். ஏன்னா நீங்க ஞானமலை பொழியக்கூடியவங்களா இருக்கீங்க. நீங்க ஞானமலை பொழிது மற்றவர்களை எல்லாரையும் பசுமையாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சுகம் சாந்தியுடையவரா ஆக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றாரு பாபா. சரி, வாசிங்க. அப்பா கேள்வி கேக்குறாங்க, எந்த மேகங்கள் மழை பொழிவதில்லையோ அவைகளுக்கு என்ன பெயர் கொடுக்கலாம் அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க. அதுக்கு பதில், அவை சோம்பேறி மேகங்களாகும். மழை பொழியக்கூடியது சுறுசுறுப்பான மேகங்களாகும். தாரணை இருந்ததென்றால் மழை பொழியாமல் இருக்க முடியாது. தாரணை செய்து பிறரை செய்விக்காதவர்களின் வயிறு ஒட்டி போகும். அவர்கள் ஏழைகள் ஆவார்கள், பிரஜையில் சென்று விடுகின்றனர். ஆமா, அதாவது ஞானமலை பொழியக்கூடியவங்க சுறுசுறுப்பான மேகம், ஞானமலை பொழியாதவங்க சோம்பேறி மேகம்னு சொல்றாரு. ஞானத்தின் தாரணை இருந்துச்சுன்னா ஞானமலை பொழியாம இருக்க முடியாது. அப்ப தாரணை செய்யாதவங்க எப்படி இருப்பாங்க, ஞானமலை பொழியாதவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுடைய வயிறு ஒட்டி போயிருக்கும், அவங்க புத்தியில எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அதத்தான் வயிறு ஒட்டி போயிருக்கும், ஏழைகளா இருப்பாங்க, பிரஜைகள்ல நாளைக்கு போயிடுவாங்க ராஜ்யத்துல அப்படின்னு சொல்றாரு. நினைவின் யாத்திரையில் முக்கியமான முயற்சி எதுன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை புள்ளி வடிவில் நினைவு செய்வது. தந்தை யாராக இருக்கிறாரோ எப்படியாக இருக்கிறாரோ அதே சொரூபத்தில் சரியாக நினைவு செய்வதில் தான் உழைக்க வேண்டியுள்ளது. நினைவு சரியா செய்யறதுக்காக சொல்றாரு. அது ஆத்மான்னு உங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஆத்மான்னு உணருங்க. பரமாத்மா தந்தைய புள்ளி வடிவில் நினைவு செய்யுங்க. தந்தை எப்படி இருக்காரோ, யாராக இருக்கிறாரோ, எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அதே சொரூபத்தில் சரியாக நினைவு செய்யணும், அதில் தான் உழைக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாரப்பா. ஓகே சார், பாடல் வந்திருக்கு இன்னைக்கு. யார் தலைவனுடன் இருக்கின்றனரோ, ஓகே, தலைவனோடு இருந்தீங்கன்னா சதா குஷியோட இருப்பீங்க, அதுக்காக சொல்றாரு. கடலுக்கு மேலே மேகங்கள் இருந்தால் மேகங்களின் தந்தையாக இருப்பது கடல். கடலுக்கு மேல் இருக்கும் மேகங்களுக்குத்தான் மழை நீர் நிரம்பும். அந்த மேகங்களும் கூட நீரை நிரப்பிக் கொண்டு பிறகு மழையாக பொழிகின்றன. நீங்களும் கூட கடலிடம் நிரப்பிக் கொள்வதற்காக வருகிறீர்கள். கடலின் குழந்தைகள் மேகங்களாக இருக்கிறீர்கள். இனிமையான நீரை உறிஞ்சி கொள்கிறீர்கள். இப்போது மேகங்கள் கூட பலவிதமாக இருக்கின்றன. சில மிகவும் நன்றாக அடர்ந்த மழையாக பொழிகின்றன, வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி விடுகின்றன. சில குறைவாக பொழிகின்றன. உங்களிலும் கூட அப்படி வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள். நன்றாக கனமழை போல் பொழிகிறார்கள், அவர்களின் பெயர் கூட பாடப்படுகிறது. நன்றாக மழை பொழிந்தால் மனிதர்கள் மிகவும் மகிழ்கின்றனர், இதுவும் கூட அதுபோலாகும். நன்றாக பொழிபவர்களின் மகிமை ஏற்படுத்துகிறது. யார் மகிமை ஏற்படுகிறது, யார் பொழிவதில்லையோ அவர்களின் உள்ளம் சோம்பலாகி விடுகிறது. வயிறு நிரம்புவதில்லை, முழுமையாக தாரணை ஏற்படாததால் வயிறு ஒட்டி போய் விடுகிறது. பஞ்சம் பஞ்சம் ஒரு பஞ்சம்
சரி வாசிங்க சிஸ்டர். பஞ்சம் ஏற்படும்போது மனிதர்களின் வயிறு ஒட்டி போய் விடுகிறது. ம் அதுபோல் இங்கும் கூட தாரணை செய்து பிறரை சேவிக்காவிட்டால் வயிறு ஒட்டி கொண்டு விடும். ம் நன்றாக தெரிபவர்கள் சென்று ராஜா ராணி ஆவார்கள், இவர்கள் ஏழைகளாக ஆவார்கள். சொல்லிடுங்க பிரதர். அது கேள்வி பதில்ல வந்ததுதான் சிஸ்டர். ஓகே, ஆமா. அத அத தாரணை செய்யணும் நீங்க. அதாவது கடலுங்க உதாரணமா சொல்றது அப்பாவும் உதாரணமா சொல்றாரு. தந்தை கிட்ட நீங்க வந்திருக்கீங்க. அப்ப எப்படி கடல்ல மேகங்கள் மேல இருக்குது அப்படின்னா, அது கடல்ல இருக்க நீரை பூரா உறிஞ்சு, அதாவது சூரிய வெளிச்சத்தின் மூலமா, அதாவது ஹீட் எனர்ஜி மூலமா அது எவாபரேட் ஆகி மேல மேகங்களா உருவாகுது இல்லையா? அதே போல நீங்க இனிமையான நீரை உறிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. இனிமையான நீருங்கிறது ஞானம். ஞானத்தை அப்படியே தாரணை செய்துக்கிறீங்க. அதை போய் மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறீங்க இல்லையா? அதான் மற்ற இடங்கள்ல போய், அதாவது சென்டென்ஸ்ல போய் ஞானமலை பொழியறீங்க. அப்ப மற்றவர்களே சுகம் சாந்தி உடையவர்களா ஆக்குறீங்க. தந்தையின் அருகாமையிலும் நீங்களும் கூட்டிட்டு வாரீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அப்பா நீங்களும் தாரணை செய்து மற்றவர்களுக்கும் தாரணை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. தாரணை செய்யணும். அப்ப மற்றவர்களை தாரணை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தாரணை செய்யாதவங்க அந்த சோம்பல் தனமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. தாரணை செய்யக்கூடியவங்க நல்ல ஞான மலை பொழியறாங்க, அவங்களுடைய மகிமை ஏற்படுது அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். சரி, ராஜா ராணி ஆயிடுறாங்க, மத்தவங்க ஏழைகள் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கம்பாரிசன் கொடுக்குறாரு. குழந்தைகள் மிகவும் நன்றாக தாரணை செய்ய வேண்டும். இதிலும் கூட ஆத்மா மற்றும் பரமாத்மா ஞானம் எவ்வளவு சகஜமானது. நமக்குள் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானம் இருக்கவில்லை என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அதாவது வயிறு ஒட்டி இருந்ததல்லவா? ஆக ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் விஷயம்தான் முக்கியமானது. மனிதர்கள் ஆத்மாவையே அறியவில்லை எனும் போது பிறகு பரமாத்மாவை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எவ்வளவு பெரிய வித்வான்கள், பண்டிதர்கள் முதலானவர்கள் இருக்கின்றனர். யாருக்கும் ஆத்மாவை பற்றி தெரியாது. இப்போது உங்களுக்கு தெரிந்து விட்டது. ஆத்மா அழிவற்றது, அதில் 84 பிறவிகளின் அழிவற்ற நடிப்பு அடங்கியுள்ளது. அது நடந்தபடி இருக்கிறது. ஆத்மா அழிவற்றது, ஆகவே நடிப்பும் அழிவற்றது. ஆத்மா எப்படி ஆல்ரவுண்ட் முழு சக்கரத்திலும் நடிப்பை நடிக்கிறது, இது யாருக்கும் தெரியாது. அவர்களோ ஆத்மாவே பரமாத்மா என்று சொல்லி விடுகின்றனர். குழந்தைகளாக உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து தொடங்கி கடைசி வரையிலான முழுமையான ஞானமும் இருக்கிறது. அவர்கள் நாடகத்தின் ஆயிலேயே லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லிவிடுகின்றனர். இப்போது உங்களுக்கு முழு ஞானமும் கிடைத்திருக்கிறது. தந்தையால் உருவாக்கப்பட்ட ஞானம் யஜ்யத்தில் முழு உலகமும் ஸ்வாகா அர்ப்பணம் ஆக உள்ளது என நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் தேகத்துடன் சேர்த்து அனைத்தையும் மறந்து விடுங்கள். தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். தந்தையை மற்றும் சாந்தி தாமம் இனிமையான வீட்டை நினைவு செய்யுங்கள். இது துக்க தாமமே ஆகும். உங்களிலும் கூட வரிசை கிரமமான முயற்சியின்படி புரிய வைக்க முடியும். இப்போது நீங்கள் ஞானத்தால் நிரம்பி இருக்கிறீர்கள். மற்றபடி முழு முயற்சியும் நினைவு செய்வதில் இருக்கிறது. சொல்லிடுறேன் சிஸ்டர். அந்த ஆத்மாவை பத்தி யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஆத்மாவை பத்தியும் தெரியாது, பரமாத்மா பத்தியும் தெரியாது, டிராமாவை பத்தியும் தெரியாது. எவ்வளவு பெரிய வித்வான்கள் பண்டிதர்களா இருந்தாலும் அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க சொல்லிடுறாங்க ஆத்மாவே பரமாத்மான்னு. ஆனா தந்தை இங்க புரிய வைக்கிறாரு, ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குள்ளயும் 84 பிறவிகளின் பாகம் பதிவாயிருக்குது. எல்லாருக்குள்ளயும் 84 பிறவிகள் பாகம் இல்ல. அதிகமான பாகம் எடுக்கக்கூடியவங்க அதிகபட்சம் 84 பிறவிகளின் பாகம் இருக்குது. இல்ல ஒரு சிலருக்கு குறைந்தபட்சம் ஒரு பிறவிகளாவது கண்டிப்பா ஆத்மாக்கள் எடுத்தே ஆகணும் இந்த டிராமா படி அப்படின்னு சொல்றாரு. இது 5000 வருஷத்துக்கான டிராமாவா இருக்குது. அவங்கவுங்களுக்கான பார்ட் பதிவாயிருக்குது. அதான் அழியாத ஆத்மால அழியாத பாகம் பதிவாயிருக்குது. இந்த விஷயமே யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ஓகே, அப்புறம் பரமாத்மா தந்தை இந்த விஷயங்களை புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, வாசிங்க. முழு முயற்சியும் நினைவு செய்வதில் தான் இருக்கிறது. பிறவிகளில் தேக அபிமானத்தை நீக்கி ஆத்ம அபிமானியாக வேண்டும். இதில் தான் உழைக்க வேண்டியுள்ளது. சொல்வது மிகவும் எளிதே, ஆனால் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் தந்தையையும் புள்ளி ரூபத்தில் நினைவு செய்ய வேண்டும். இதில் உழைப்பு தேவைப்படுகிறது. நான் யார், எப்படி இருக்கிறேன், அப்படி என்னை நினைவு செய்வது மிகவும் கடினமானது. தந்தை எப்படியோ குழந்தைகளும் அப்படித்தான் இருப்பார்கள் அல்லவா? தன்னை தெரிந்து கொண்டால் பின் தந்தையையும் தெரிந்து கொண்டு விடுவார்கள். படிப்பவர் ஒரு தந்தைதான், படிப்பவர்கள் பலர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபனை செய்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். மற்றபடி இந்த சாஸ்திரங்கள் முதலானவைகள் அனைத்தும்
பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் புரிய வைப்பதற்காக நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. மற்றபடி இதில் வெறுப்படையும் விஷயம் எதுவும் இல்லை. சாஸ்திரங்களிலும் கூட பிரம்மாவின் பகல் மற்றும் இரவு என்று கூறுகின்றனர். ஆனால் புரிந்து கொள்வதில்லை. இரவு மற்றும் பகல் பாதி பாதியாக உள்ளது. ஏணிப்படிகள் வைத்து எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கப்படுகிறது. ஓகே. இந்த பரமாத்மாவை பத்தி அடுத்து சொல்றாரு. ஆத்மா பரமாத்மா ரெண்டு பேத்துக்குமே ஒரே உருவம் தான், ஒரே வடிவம் தான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒளி புள்ளி ரூபம் தான். அதனாலதான் பாபா சொல்றாரு, உங்களை ஆத்மான்னு உணருங்க, பரமாத்மா தந்தையை ஒளி வடிவில் நினைவு செய்யுங்க, அப்பதான் அது சரியான நினைவா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், அடுத்து ஏணிப்படிகள்லாம் சொல்லிட்டீங்களா? இல்ல, ஏணிப்படிகள் பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவு. ஆமா, அது 5000 வருஷம் நாடக சக்கரத்தை பிரம்மாவின் இரவு பிரம்மாவின் பகல்னு சாஸ்திரத்துல சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அந்த பிரம்மாவின் இரவுனா என்ன, பகல்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. பிரம்மாவின் பகலுங்கிறது சத்தியோத்தையும் திரேதாயுகத்தையும் குறிக்குது, பிரம்மாவின் இரவுங்கிறது துவாபர யுகத்தையும் கலியுகத்தையும் குறிக்குது அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், ஏணிப்படிகளை வச்சு நீங்க நல்லா சகஜமா புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறார். ஓகே. பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவர் விரும்பினால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று மனிதர்கள் புரிந்து கொள்கின்றனர். ஆனால் நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். பாரதத்தில் எவ்வளவு ஆபத்துகள் வந்தபடி இருக்கின்றன. பிறகு நான் அடிக்கடி வருகிறேனா என்ன? எனது நடிப்புக்கு எல்லை இருக்கிறது. முழுமையாக துக்கம் ஏற்பட்டு விடும்போது நான் எனது நேரத்தில் வருகிறேன். ஒரு வினாடியும் வித்தியாசப்படுவதில்லை. நாடகத்தில் ஒவ்வொருவரின் துல்லியமான நடிப்பும் பதிவாகியுள்ளது. இது உயர்ந்த தந்தையின் அவதாரமாகும். பிறகு வரிசை கிரமமாக சக்தி குறைந்தவர்கள் அனைவரும் வருகின்றனர். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது தந்தையிடமிருந்து ஞானம் கிடைக்கிறது. நீங்கள் உலகின் எஜமான் ஆகிறீர்கள். உங்களுக்குள் முழு வேகத்துடன் சக்தி வருகிறது. முயற்சி செய்து நீங்கள் தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானம் ஆகிறீர்கள். மற்றவர்களுடைய நடிப்பே அங்கே கிடையாது. முக்கியமானது நாடகம். அதன் ஞானம் இப்போது உங்களுக்கு கிடைக்கிறது. மற்ற அனைத்துமே ஸ்தூலமானது, ஏனெனில் அவை அனைத்தும் இந்த கண்களால் பார்க்கப்படுகிறது. உலக அதிசயம் பாபா ஆவார். அவர் பிறகு சொர்க்கத்தை படைக்கிறார். அதனை ஹெவன், பாரடைஸ் என கூறுகின்றனர். அதற்கு எவ்வளவு மகிமை உள்ளது! தந்தை மற்றும் தந்தையின் படைப்பிற்கு மிகவும் மகிமை உள்ளது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். உயர்ந்ததிலும் உயர்ந்த சொர்க்கத்தின் ஸ்தாபனையை தந்தை எப்படி செய்கிறார் என்பது யாருக்கும் எதுவும் தெரியாது. இனிமேலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்களும் கூட வரிசை கிரமமான முயற்சியின்படி அறிவீர்கள் மற்றும் அதன் அடிப்படையில் தான் பதவியும் அடைகிறீர்கள். யார் முயற்சி செய்கின்றனரோ அது நாடகத்தின்படிதான் செய்கின்றனர். முயற்சியின்றி எதுவும் கிடைக்காது. கர்மம் செய்யாமல் ஒரு வினாடியும் இருக்க முடியாது. அந்த ஹடயோகிகள் பிராணாயாமம் செய்கின்றனர். ஓகே சிஸ்டர், சொல்லிடலாம். அந்த பரமாத்மா அந்த டிராமாவுடைய விஷயத்த சொல்றாரு. என்ன சிஸ்டர் சொன்னார் ஆரம்பத்துல? ஒவ்வொரு ஆத்மாவும் பதிவாகி இருக்குது. ஹெவன், பாரடைஸ் சொன்னாரு. குழந்தை உங்களுக்கு இப்போ தந்தையிடமிருந்து தந்தையின் அவதாரம் பற்றி தெரியும் அப்படின்னாரு. ஒவ்வொருத்தர் நடிப்பும் துல்லியமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாரு. வாரத்தில் எவ்வளவு ஆபத்துகள் வந்தபடி இருக்கிறது. நான் என்னுடைய பாகம் வரும்போது நான் வருகிறேன். சக்தி வாய்ந்தவர். அவர் விரும்பினால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று மனிதர்கள் புரிந்து கொள்கின்றனர். ஆனால் நானும் நாடகத்தின் பந்தனத்தில் இருக்கேன். அந்த நாடகத்தின் பந்தனத்துல இருக்கேன். கடவுள் நினைச்சா எதனாலும் செய்திடலாம் அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. ஆனா நாடகத்தின் பந்தனத்துல நானே இருக்கேன். அப்ப குழந்தைகளும் டிராமா படிதான் இந்த உலக நாடகத்துல பார்ட் பண்ண வரணும். அதனாலதான் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தனித்தனி பாகம் பதிவாயிருக்குது. அவங்க அந்த பாகத்துக்கு ஏத்த மாதிரி இந்த டிராமால நடிக்க வராங்க. எல்லாத்தையும் விட ரொம்ப ஆழமான விஷயம் இந்த டிராமா தான். ஏன்னா மற்ற எல்லா பொருளுமே ஸ்தூலமா இருக்குது. ஆனா இந்த டிராமாவை பத்தின விஷயம் யாருக்குமே தெரியாது. கண்களால பார்த்த விஷயங்களை வேணா நம்ப முடியும். கண்களால பார்க்க முடியாததுதான் டிராமா. ஆத்மாவையும் பார்க்க முடியாது, பரமாத்மாவையும் பார்க்க முடியாது, டிராமாவையும் பார்க்க முடியாது இல்லையா? அப்ப இதெல்லாம் கண்களால பார்க்க முடியாத காரணத்தால மனிதர்களால சொல்லி புரிய வைக்க முடியாது. அத தந்தை தான் சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்றாரு சிஸ்டர். இப்ப டிராமா விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. அதுலதான் அழியாத ஆத்மால அழியாத பாகம் பதிவாயிருக்குது. ஆத்மாவும் அழியாது, டிராமாவும் அழியாது, பரமாத்மாவும் அழியாதவர் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். தந்தை எப்படி அந்த ஹெவன் சொர்க்கத்தை படைக்கிறாருங்கிறது ஒரு
அதிசயமானது அப்படின்னு ரகசியமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா. இந்த சொர்க்கத்தை எப்படி நீங்க உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில தான் இந்த சொர்க்கத்துக்கு தந்தை சொர்க்கத்தை படைக்கிறாரு. ஹெவன் பாரடைஸ்னு அதை சொல்றாங்க. அங்க போறதுக்கு தகுதி உடையவரா ஆகிறதுக்கு இங்க பாடம் படிச்சிட்டு இருக்கீங்க. தமோ பிரதான நிலையில இருந்து அடுத்து சத்தோ பிரதான நிலைக்கு நீங்க போக வேண்டியது இருக்குது. அங்க வேற யாரும் வர முடியாது. வேற எந்த தர்மத்தினரும் வேற மற்ற ஆத்மாக்களும் யாரும் வர முடியாது. நீங்க தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. இப்ப நீங்க முயற்சியாளரா இருக்கீங்க. உங்களை முயற்சி செய்ய வைக்கிறதுக்காக தந்தை இந்த ஞானத்தை சொல்றேன். யாருக்குமே அதான் கண்களால பார்க்க முடியாதவர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா பரமாத்மாவை. அவங்களே சொல்லிதான் வச்சிருக்காங்க, காண முடியாதவர் காண கிடைக்காதவர் அப்படின்னு. அப்ப காண கிடைக்காதவர் சொல்லி தரும் போதுதான் புரியும் நமக்கு. நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்க முடியும், பரமாத்மா பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும், டிராமா பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அந்த டிராமா படி கலியுகம் சத்தியுகமா மாற வேண்டியது இருக்குது. அந்த சமயத்துலதான் பரமாத்மா நமக்கு இந்த விஷயத்த சொல்லித்தராரு. என்ன சொல்றாரு? நீங்க தமோ பிரதானத்திலிருந்து சத்துவ பிரதானம் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது பழைய உலகமா இருக்குது, அது புது உலகமா இருக்குது. இந்த புது உலகத்தின் ஸ்தாபனையை தான் செய்யறதுக்கு பாபா வந்திருக்காரு. அப்ப உலக அதிசயம் அந்த சொர்க்கம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்றது அந்த சொர்க்கம் தான். அந்த சொர்க்கத்தின் சுகத்தை தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தியா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே பிரதர், கர்மம் செய்யாமல் ஒரு வினாடியும் இருக்க முடியாது. அந்த ஹடயோகிகள் பிராணாயாமம் செய்கின்றனர், ஜடத்தை போல் ஆகிவிடுகின்றனர், உள்ளே கிடப்பார்கள், மேலே மண் சேர்ந்து விடும். மண் மீது மழை விழும்போது புல் முளைத்து விடுகிறது. ஆனால் இதனால் எந்த லாபமும் கிடையாது. எவ்வளவு நாள் இப்படி அமர்ந்திருக்க முடியும்? கர்மம் கண்டிப்பாக செய்யத்தான் வேண்டும். கர்ம சந்நியாசிகளாக யாரும் ஆக முடியாது. ஆம், உணவு முதலானவை தயாரிப்பதில்லை. ஆகையால் அவர்களை கர்ம சந்நியாசி என்று சொல்லிவிடுகின்றனர். நாடகத்தில் அவர்களுடைய இந்த நடிப்பும் உள்ளது. இந்த துறவர மார்க்கத்தவர்களும் கூட இல்லாவிட்டால் பாரதத்தின் நிலை என்ன ஆவது? பாரதம் முதல் நம்பர் தூய்மையானதாக இருந்தது. தந்தை முதலாக தூய்மையை ஸ்தாபனை செய்கிறார். அதன் பிறகு அதான் அரை கல்ப காலம் நடக்கிறது. சத்தியுகத்தில் ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் இருந்தது. பிறகு தெய்வீக ராஜ்யம் இப்போது மீண்டும் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. இப்படி நல்ல நல்ல ஸ்லோகன்களை உருவாக்கி மனிதர்களை வெளிப்படை செய்ய வேண்டும். மீண்டும் தெய்வீக ராஜ்யம் அடையுங்கள், தெய்வீக ராஜ்யத்தை அடையுங்கள். இப்போது நீங்கள் எவ்வளவு நல்ல விதமாக புரிந்து கொள்கிறீர்கள். கிருஷ்ணரை சியாம் சுந்தர் என ஏன் சொல்கின்றனர் என்பதையும் இப்போது நீங்கள் அறிவீர்கள். இன்றைய நாட்களில் நிறைய பேர் இப்படி பெயரை வைத்து விடுகின்றனர், கிருஷ்ணனுடன் போட்டியிடுகின்றனர். தூய்மையற்ற ராஜாக்கள் தூய்மையான ராஜாக்கள் முன்பாக சென்று எப்படி தலை வணங்குகின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஓகே, இல்ல சியாம் சுந்தர் பத்தி சொல்லிடலாம். சியாம்ன்றது கருப்பு, சன்னியாசிகள். அந்த சன்னியாசிகள் அந்த அடயோகிகள் அந்த எப்படி செய்யறாங்க அப்படின்னா அந்த பிராணாயாமம் செய்துட்டு இருக்காங்க. அவங்கள உட்காந்து தவம் செய்துட்டு இருப்பாங்க. மேல கொஞ்சம் கொஞ்சமா மண்ணு மூடிக்கிட்டே போகும். அப்புறம் மண்ணு மூடி முழுமையா அவங்கள மூடிடுச்சுன்னா அப்படி மேல மழை பெஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? புல்லு முளைச்சிரும் அப்படின்றத சொல்றாரு. அப்ப இதனால என்ன பிரயோஜனம்? அவங்க வெறும் மூச்சு பயிற்சி செய்துட்டு இருக்கனால என்ன கிடைக்க போகுது அவங்களுக்கு? அவங்களுடைய குணம் மாற போறதில்ல, அவங்களுக்கு எந்தவித ஞானமும் கிடையாது. ஞானமும் கிடைக்கல, புத்தி மாறல, மனம் மாறல அப்படின்னா எப்படி அவங்களால அடுத்த நிலையை உயர்ந்த நிலையை அடைய முடியும்? வெறும் பிராணாயாமம் செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப உங்களுக்கு உண்மையான ஞானம் இப்ப கிடைச்சிருக்குது. அதன் மூலமா தான் உங்க மனம் புத்தி மாற வேண்டியது இருக்குது. ஏன்னா மனம் புத்தியின் மூலமா தான் சம்ஸ்காரம் மாறும். தெய்வீக குணங்கள் வேணும்னா தான் இருந்தவங்க தான் தேவதைகள். அப்ப தெய்வீக ராஜ்யத்துக்கு போனோம்னா அந்த தெய்வீக குணங்கள் வேணும் உங்களுக்கு. அதனாலதான் தந்தை கிட்ட அந்த தெய்வீக ராஜ்யத்தை அடையிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை சேவை செய்யறதுக்காக மற்றவங்களை விழிப்படைய வைங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த சியாம் சுந்தரை பத்தி சொல்றாரு. சியாம் சுந்தர், சியாம்ன்றது கருப்பு, சுந்தருங்கிறது வெண்மை. எப்படி உங்களை கருப்புல இருந்து வெள்ளையாக்குறாரு தந்தை அப்படிங்கறத சொல்றாரு. அதான் ஷியாம், இந்த கருப்பான சித்திரத்துக்கு தான் உதாரணமா அங்க ஜெகநாத்புரி கோயில் இருக்குது. அங்க எல்லா சிலைகளும் கருப்பா இருக்கும். வெண்மையா இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் ஸ்ரீநாத் மந்திர்ல இருக்கும். அந்த கோயில எல்லா கிருஷ்ணருடைய சிலை மற்ற எல்லா தேவி தேவதைகளின் சிலையும் வெண்மை நிறத்துல இருக்கும். எப்படி தந்தை உங்களை அந்த கருமை நிலைங்கிறது தமோ பிரதான நிலை, சத்துவ பிரதான நிலைங்கிறது வெண்மை நிலை. அதான் எப்படி உங்களை தந்தை இந்த நிலையில இருந்து அந்த நிலைக்கு உயர்த்துறேன் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஷியாம் சுந்தரோடைய உதாரணம் சொல்றாரப்பா. சரிங்க சிஸ்டர், வாசிங்க அனிமல் புரி. பூஜைக்கு உரியவர்கள் தான் பூஜாரிகளாகின்றனர் என்று குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது உங்கள் புத்தியில் முழு சக்கரமும் உள்ளது. இது நினைவில் இருந்தாலும் கூட நிலை மிகவும் நன்றாக இருக்கும்.
இந்த சக்கரத்தை நினைச்சா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமா. ஆனால் மாயை சிந்தனை செய்ய விடுவதில்லை, மறக்கடித்து விடுகிறது. எப்போதும் மகிழ்ந்த முகத்தின் நிலை தோற்றம் இருந்தாலும் கூட உங்களை தேவதைகள் என்று சொல்லலாம். லட்சுமி நாராயணரின் படத்தை பார்த்து எவ்வளவு குஷி அடைந்து விடுகின்றனர். ராதாகிருஷ்ணர் அல்லது ராமன் முதலானவர்களை பார்த்து இவ்வளவு குஷி அடைவதில்லை. ஏனெனில் ஸ்ரீகிருஷ்ணருக்குத்தான் சாஸ்திரங்களில் குழப்பங்களின் விஷயங்களை எழுதியுள்ளனர். இந்த பாபா பிரம்மா கூட ஸ்ரீ நாராயணர் ஆகிறார் அல்லவா? பாபா இந்த லட்சுமி நாராயணரின் படத்தை பார்த்து குஷி அடைகிறார். குழந்தைகள் கூட இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் எவ்வளவு சமயம் இந்த பழைய சரீரத்தில் இருப்போம், பிறகு சென்று இளவரசனாக போகிறோம். இது லட்சியம் அல்லவா? இதையும் கூட நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். குஷியில் எவ்வளவு குதூகலம் அடைய வேண்டும். எந்த அளவு படிக்கின்றீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள். படிக்காவிட்டால் பதவி என்ன கிடைக்கும்? எங்கே உலகின் மகாராஜா மகாராணி, எங்கே பணக்கார பிரஜைகள் வேலைக்காரர்கள்? ஒரே பாடம்தான். மன்மனாபவ மத்தியாச்சி பவ. அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி, நினைவு மற்றும் ஞானம். இவருக்கு எவ்வளவு குஷி இருந்தது. அல்லாஹ் கிடைத்தது, நான் இருந்த அனைத்தையும் கொடுத்து விட்டார். பிரம்ம பாபா சொல்றாரு, எவ்வளவு பெரிய லாட்ரி கிடைத்து விட்டது. மற்றபடி வேறு என்ன தேவை? ஆக குழந்தைகளுக்கு ஏன் குஷி இல்லை? ஆகையால் பாபா சொல்கிறார், இது போன்ற டிரான்ஸ்லைட்டால் ஆன ஒளியூட்டப்பட்ட படங்கள் அனைவருக்காகவும் உருவாக்க வேண்டும். அதனை கண்டு குழந்தைகள் குஷி அடைவார்கள். சிவபாபா பிரம்மாவின் மூலம் நமக்கு இந்த ஆசையை கொடுத்து கொண்டிருக்கிறார். மனிதர்களுக்கு ஒன்றும் தெரியாது, முழுக்க முழுக்க துச்ச புத்தி உடையவர்களாக உள்ளனர். இப்போது நீங்கள் துச்ச புத்தியிலிருந்து சுத்தமான புத்தி உள்ளவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். அனைத்தையும் அறிந்து கொண்டு விட்டீர்கள். வேறு எதையும் படிக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த படிப்பின் மூலம் உங்களுக்கு உலகின் அரசாட்சி கிடைக்கிறது. ஆகையால் தந்தையை ஞானம் நிறைந்தவர் என்று சொல்கின்றனர். பிறகு ஒவ்வொருவரின் மனதையும் அறிந்தவர் என்று மனிதர்கள் புரிந்து கொள்கின்றனர். ஆனால் தந்தை ஞானத்தை கொடுக்கிறார். இன்னார் நன்றாக படிக்கின்றனர் என்று ஆசிரியர் புரிந்து கொள்ள முடியும். மற்றபடி முழு நாளிலும் இவர்களின் புத்தியில் என்ன நடக்கிறது என்பதை அமர்ந்து பார்க்க போவது இல்லை. இது அதிசயமான நாடகம். தந்தை ஞானக்கடல், சுகம், அமைதியின் கடல் என்று சொல்லப்படுகிறார். நீங்களும் கூட இப்போது மாஸ்டர் ஞானக்கடல் ஆகிறீர்கள். பிறகு இந்த பட்டம் மாஸ்டர் ஞானக்கடல் இல்லாமல் போய்விடும். பிறகு அனைத்து குணங்களும் நிரம்பியவர், 16 கலைகள் நிரம்பியவர் ஆக போகிறீர்கள். இது மனிதரின் உயர்ந்த பதவியாகும். இந்த சமயம் ஈஸ்வரிய பதவியாகும். எவ்வளவு புரிந்து கொண்டு மற்றும் புரிய வைக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே சிஸ்டர். அந்த பிரம்மா பாபாவுடைய உதாரணம் சொல்றாரு. பிரம்மா பாபா எந்த அளவுக்கு அந்த சித்திரத்தை பார்த்து குஷி அடைஞ்சிட்டே இருந்தாரு. லட்சுமி நாராயணோட சித்திரத்தை எப்பவும் கையில அது ஒரு போட்டோ வச்சிருப்பாரு, அதை பார்த்து குஷி அடைவாராம். அதே போல லட்சுமி நாராயணன் சித்திரத்தை பார்க்கும் போதுதான் குஷி அடைவாங்க எல்லாரும். கிருஷ்ணன் ராதையோட படத்தையோ இல்ல ராம் சீதையினுடைய படத்தை பார்த்தெல்லாம் யாரும் குஷி அடைய மாட்டாங்க. அதத்தான் சொல்றாரு, மகாராஜா மகாராணி எங்க, செல்வந்த பிரஜைகள் எங்க, தாசியர் எங்க, அதாவது சாதாரண பிரஜைகள் எங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ராஜ்யத்துல இப்படி வரிசை கிரமமா ஸ்தாபனை ஆகுது. அப்ப இந்த லட்சுமி நாராயண் படத்தை பார்க்கும் போது நான் இந்த அளவுக்கு உயர்ந்த மகாராஜா ஆக போறேனா அப்படின்ற குஷி ஏற்படணும் உங்களுக்கு. அந்த லட்சியம் குறிக்கோள் உங்களுக்கு இருக்கணும். அப்படிப்பட்டவனா நான் ஆகணும் அப்படின்னா இப்ப நான் இந்த அளவுக்கு எனக்குள்ள அந்த லட்சியம் இருக்குது, அதுக்கேற்ற லட்சணங்கள் இங்க கொண்டுட்டு வரன்றக்காண்டி நான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். அதைத்தான் ஞான யோகத்தின் நினைவின் மூலமா எவ்வளவு குஷி அடையலாம் அப்படின்றத சொல்றாரு. உங்களுக்கு பரமாத்மா தந்தையும் கிடைச்சிட்டாரு, ஆஸ்தியும் கிடைச்சிருச்சு. அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி அப்படி சொல்றாரப்பா. அப்ப தந்தை கிடைச்சிட்டாரு அப்படின்னா தந்தை கிட்ட தன்னுடைய எல்லா விஷயங்களும் அர்ப்பணம் செய்துட்டாரு பிரம்மா பாபா. தன்னுடைய உடல், மனம், பணம் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணி பயன்படுத்திட்டாரு யஜ்யத்துக்காக. அதே போல குழந்தைகளும் நீங்களும் ஃபாலோ பண்ணி, பிரம்மா பாபா ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களுடைய உடல், மனம், பணம் எல்லாத்தையும் யஜ்யத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அவர் உயர்ந்த பதவி அடைஞ்சார். அதே போல நீங்களும் உங்களுடைய உடல் மூலமா செய்யறதுதான் அந்த சுயராஜ்ய அதிகாரின்னு சொல்றேன் இல்லையா. ஒவ்வொரு கர்மேந்திரியங்களும் என்னென்ன ஸ்ரீமத் கொடுத்துருக்காங்க அதுபடி நடத்துனீங்கனாலே தந்தையின் காரியத்துல உங்களுடைய உடலை பயன்படுத்துறீங்க, உங்களுடைய மனசை பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். கூடவே கையில நீங்க சம்பாதிக்கிற செல்வங்கள் ஏதாவது இருக்குதுன்னா உங்க தேவைக்கு போக மிச்சத்தை தந்தையின் காரியத்துல பயன்படுத்தலாம் சேவையா அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ஓகே, அடுத்து லாஸ்ட் என்ன சிஸ்டர் சொன்னாரு? ராஜ்யத்துல படத்தை பார்த்து அதான் சொன்னாரு. மற்றும் மனிதனின் உயர்ந்த பதவி இந்த சமயம் ஈஸ்வரிய பதவி. பிறகு 16 கலைகள் நிரம்பியவர் ஆகணும்னு சொன்னிருக்காரு. ஞானக்கடல் சொன்னாரு. இது அதிசயமான நாடகம். மற்றபடி முழு நாளையும் புத்தியில் என்ன இருக்குது அவ்வளவுதான் சொன்னாரு. ஓகே சிஸ்டர், ஓகே, அதெல்லாம் சொல்லிட்டோம். ஓகே வாசி.
ஓகே. இந்த லட்சுமி நாராயண உயர்ந்த பதவியாகும். இந்த சமயம் உலகின் எஜமான் ஆக போகிறோம். ஞானத்தின் மூலமே அனைத்து குணங்களும் வருகின்றன. நமது லட்சியம் குறிக்கோளை பார்க்கும் போதே புத்துணர்வு வந்து விடுகிறது. ஆக இந்த லட்சுமி நாராயணன் படம் அனைவரிடமும் இருக்க வேண்டும் என்று பாபா சொல்கிறார். இந்த படம் உள்ளத்தில் அன்பை பெருக்குகிறது. இந்த மரண லோகத்தில் இது கடைசி பிறவி, அவ்வளவுதான் என்று மனதில் படுகிறது. பிறகு அமரலோகத்தில் இப்படி ஆக போகிறேன். ததத்துவம் நானே அது, ஆத்மாவே பரமாத்மா என்பது அல்ல. இந்த ஞானம் முழுமையாக புத்தியில் அமர்ந்திருக்க வேண்டும். எப்போது யாருக்கு புரிய வைத்தாலும் அவர்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் ஒருபோதும் பிச்சை கேட்பதில்லை. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பலர் இருக்கின்றனர். நாங்கள் எங்களுடைய உடல் மனம் பொருள் மூலம் சேவை செய்கிறோம். பிராமணர்கள் தனது வருமானத்தின் மூலமே யஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். சூத்திரர்களின் பணத்தை பயன்படுத்த முடியாது. எவ்வளவு நாம் உடல் மனம் பொருளினால் சேவை செய்வோமோ, சரண்டர் ஆகுவோமோ, அவ்வளவு பதவி அடைவோம் என்பதை நிறைய குழந்தைகள் தெரிந்திருக்கின்றனர். பாபா விதை விதைக்கிறார் எனில் இந்த லட்சுமி நாராயணர் ஆவோம் என தெரிந்திருக்கின்றனர். பணம் இங்கே உதவப் போவதில்லை எனும் போது ஏன் இந்த காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடாது? பிறகு சமர்ப்பணம் ஆகிறவர்கள் பட்டினியால் இறந்து விடுகிறார்கள். பட்டினியால் இறந்து விடுகிறார்களா என்ன? மிகவும் நல்ல கவனிப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது பாபாவுக்கு. அதாவது பிரம்ம பாபா எவ்வளவு கவனிப்பு இருந்து கொண்டு இருக்கிறது. பாபாவுக்கு அதாவது பிரம்ம பாபாவுக்கு எவ்வளவு கவனிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. இவர் சிவபாபாவின் ரதம் அல்லவா, முழு உலகையும் சொர்க்கமாக்குபவர். இவர் அழகான பிரயாணி ஆவார். சிவபாபா சொல்றாரு பிரயாணி. பாபா சொல்றாரு. முன்னாடி பிரம்ம பாபா சொன்னாரு ரதம்னு, பிறகு உலகையும் சொர்க்கமாக்குபவர் இவர் அழகான பிரயாணி அப்படின்னு இவரை சொல்றாரு. ஓகே சார், சரி வாசிங்க. அவ்வளவுதானா? இந்த பேர் அவ்வளவுதான். அடுத்த பேர் பட்டுமா? ஓகே. இதுல தத்தத்துவம்ன்றதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தத்தத்துவம்ன்றது என்னன்னா ஆத்மாவே பரமாத்மான்னு சொல்லிட்டாங்க. அது தத்துவம் கிடையாது, அது தப்பா போயிடுச்சு. பரமாத்மா வேற, ஆத்மா ரூபா வேற. அது அவர் ஆத்மாக்களின் தந்தையா இருக்காரு. அந்த விஷயத்த தனியா புரிய வைக்கிறார் அப்பா. ஆனா தத்தத்துவம்ன்றது என்னன்னா நானே அது அப்படிங்கிறதுனா பிரம்மா, அதாவது பிராமணனா இருக்க நாம தான் தேவதையாக போறோம். தேவதையா இருந்த நாம தான் பிராமணன் ஆகிறோம். இதுதான் சரியானது அப்படின்னு சொல்றாரு. அதான் தத்தத்துவத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்ற. சரிங்க சிஸ்டர், அடுத்த பேக்கல பாசிங்க. அந்த உடல் மனம் பணம் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. பயன்படுத்துறதுனாலதான் இங்க சங்கமயத்துல எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அதே அளவுக்கு பொக்கிஷங்களை பாபா உங்களுக்கு சத்தியுகத்துல கொடுப்பார். பல மடங்கு, அதாவது பல கோடி மடங்கு பாக்கியத்தை உருவாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இங்க ஒண்ணு செய்தோம்னா நம்மளுக்கு பல கோடி மடங்கு பாக்கியமா சத்தியுகத்துல கிடைக்கும். அதனாலதான் இங்கேயே பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. தந்தை சிவபாபாவை பிரயாணின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் பரந்தாமத்துல இருந்து இங்க பிரம்மா உடல்ல ஞானத்தை கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுவாரு. அதனாலதான் பிரயாணின்னு சொல்றது அவரை. ஆனா பிரம்ம பாபா இங்கதான் இருக்காரு, யஜ்யத்துலதான் இருக்காரு. அவர் சிவபாபாவுடைய ரதமா இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்த பேராகிராஃப். பரமசிவ பரமாத்மா அனைவரையும் அழகானவர்களாக ஆக்குகிறார். நீங்கள் கருப்பானவர்களிலிருந்து அழகானவராக ஆகின்றீர்கள் தானே. எவ்வளவு அழகான தலைவனாக இருக்கிறார். அனைவரையும் அழகாக வெள்ளையாக ஆக்கி விடுகிறார். அவரிடம் பலியாகி விட வேண்டும். பார்வைக்கு ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒரே போல ஒளிப்புலிதான். மற்றபடி முழு ஞானமும் இருக்கிறது. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். குழந்தைகளின் புத்தியில் இதை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். வரிசைக்கிரமமான முயற்சியின்படி தாரணையாகிறது. மருத்துவர்களும் மருந்துகளின் பெயர் நினைவில் இருக்கும் அல்லவா, மருத்துவர்களுக்கும் மருந்துகளின் பெயர் நினைவில் இருக்கும் அல்லவா. அந்த சமயத்தில் அமர்ந்து புத்தகம் படிப்பது இல்லை. மருத்துவ படிப்பு விஷயங்களும் இருக்கின்றன, வக்கீல் படிப்பிலும் விஷயங்கள் இருக்கின்றன. உங்களிடமும் ஞான கருத்துக்கள் இருக்கின்றன, பல தலைப்புகள் இருக்கின்றன. அதை குறித்து புரிய வைக்கிறீர்கள். சில கருத்துக்கள் சிலருக்கு லாபத்தை உண்டாக்குகிறது, சிலருக்கு சில கருத்துகளால் அம்பு தைத்து விடுகிறது. கருத்துக்கள் ஏராளமாக இருக்கின்றன. யார் நல்ல விதமாக தாரணை செய்கின்றனரோ அவர்கள் நல்ல விதமாக சேவை செய்ய முடியும். அரைக்கல்ப காலமாக மிக பெரிய வியாதியால் நோயாளியாக இருக்கின்றனர். ஆத்மா பத்தித்தமாகிவிட்டது. அதற்கு ஒரு அழிவற்ற சஜ்ஜன் மருந்து கொடுக்கிறார். இவர் எப்போதும் சஜ்ஜனாகவே இருக்கிறார், ஒருபோதும் நோயாளி ஆவதில்லை. மற்ற அனைவரும் நோயாளி ஆகிவிட்டனர்.
அழிவற்ற சர்ஜன் ஒரே முறை வந்து மன்மனாபவ என்ற ஊசியை போடுகிறார். எவ்வளவு சகஜமானது. படத்தை எப்போதும் சட்டை பையில் வையுங்கள். பாபா நாராயணரின் பக்தராக இருந்த போது லட்சுமியின் படத்தை நீக்கி நாராயணரின் படத்தை மட்டும் வைத்து விட்டார். இப்போது யாருக்கு பூஜை செய்து கொண்டிருந்தோமோ அவராகவே ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்துவிட்டது. லட்சுமிக்கு விடை கொடுத்து விட்டார் எனும்போது நான் லட்சுமியாக போவதில்லை என்பது உறுதியாகிவிட்டது. லட்சுமி அமர்ந்து காலை அமுக்குவது என்பது நன்றாக இருக்கவில்லை. அவரை பார்த்து கணவன்மார்கள் மனைவிமார்களை கால் அமுக்க வைத்தனர். அங்கே சத்தியுகத்தில் லட்சுமி இப்படி கால் அமுக்க மாட்டார். இந்த பழக்கம் அங்கே இருக்காது. இந்த பழக்கம் ராவண ராஜ்யத்தினுடையது. இந்த படங்களில் அனைத்து ஞானமும் உள்ளது. மேலே திரிமூர்த்தியும் இருக்கிறார். இந்த ஞானத்தை முழு நாளும் சிந்தனை செய்து மிகவும் அதிசயம் ஏற்படுகிறது. பாரதம் இப்போது சொர்க்கமாகி கொண்டிருக்கிறது. எவ்வளவு நல்ல விழிப்புணர்வு மனிதர்களின் புத்தியில் ஏன் பதிவது இல்லை என்று தெரியவில்லை. எப்படி அந்த பிரயாணி அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கதை இருக்குது சிஸ்டர். என்னன்னா, ஒரு பிரயாணி நைட்டு நேரத்துல வருவாரு. வந்து ஒரு ஊர்ல அவங்க எல்லாம் ரொம்ப கருப்பா இருப்பாங்க. என்ன கருப்பா இருக்கவங்கள பூரா நைட்டு ஒரு நாள் வந்து அவங்களெல்லாம் அவர் மேக்கப் பண்ணி வெள்ளையா மாத்திட்டு போயிடுவாரு. அடுத்த நாள் பார்க்கும்போது அவங்க எல்லாம் வெண்மையா தேவதைகளை போல தெரிஞ்சுவாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அதான் உதாரணமா சொல்றாரு. அந்த பிரயாணி இந்த சிவபாபா தான் அப்படின்னு சொல்றாரு. பரமாத்மா வந்து ஆத்மா இந்த சங்கம யுகம் தான், கலியுகன்ற ராத்திரில இருந்து, அதாவது விடுஞ்சதுக்கு அப்புறம் தானே தேவதைகளா மாறுறாங்க அந்த கதையில கூட. அது போல இரவு நேரத்துல வந்த பிரயாணி இவர் தான். இந்த பிரம்மாவின் பகல் நேரம் வரும்போது நீங்க எல்லாரும் தேவதைகளா மாறிடுறீங்கன்னு அதை சொல்றாரு. அப்புறம் இந்த அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? பிரயாணி கதையை சொன்னாரு. படங்கள் லட்சுமி நாராயண கால் அமுக்கிறது பத்தி சொன்னாரு. அதுக்கு முன்னாடி லட்சுமிக்கு விடை ஊசி டாக்டர் பத்தி சொல்லியிருந்தாங்க. டாக்டர் வக்கீலுக்கெல்லாம் படிக்கிற நேரம், அதாவது மருந்து எழுதி கொடுக்கற நேரம் அவங்களுக்கு அந்த மாத்திரையோட பேர்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா? அதே போல ஞான பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், தாரணை இருக்கணும், உங்க தலைப்பெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. அப்ப யார் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றாரு. நோயாளிக்கு மருந்து எழுதி கொடுக்கும்போது டாக்டர் யோசிச்சுட்டு இருக்க மாட்டார் இல்லையா? இந்த மருந்து கொடுத்தா உங்களுக்கு சரியாகும்னு தெரியும் இல்லையா? அதே போல மனநோயோட வரவங்களுக்கு இந்த ஞான பாயிண்ட்ஸ் சொன்னா அவங்களுக்கு தெளிவடைவாங்க, அவங்களும் ஆரோக்கியமுடையவர்களா ஆவாங்க, மனக்குழப்பத்துல இருந்து விடுபடுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கவங்க அந்த ஞான தாரணை உடையவங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அடுத்து வந்து தான் அந்த லட்சுமி நாராயணனுடைய போட்டோவை சொல்றாரு. எப்பவும் இந்த லட்சுமி நாராயணன் போட்டோ வச்சுக்கணும், அப்பதான் குசி ஏற்படும். ஆனா பக்தி மார்க்கத்துல எப்படி காமிச்சிருக்காங்க? நாராயணன் படுத்திருப்பார், லட்சுமி அவர் காலம் அமுக்கிறது மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த போட்டோவை பாபா நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பிரம்ம பாபா நீக்கிட்டார் அந்த போட்டோவை. அது பக்தி, அதாவது கலியுகத்தின் விஷயம். அது சத்தியுகத்துல லட்சுமி வந்து நாராயணனுடைய காலம் அமுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆத்மணர்வுல சமமா இருப்பாங்க. தேக உணர்வின் விஷயத்தினால மனிதர்கள் உருவாக்கிய சித்திரம் அப்படின்னு சொல்றாரு. அத அப்ப லட்சுமி நாராயணன் சமமா இருப்பாங்க. அப்ப லட்சுமி நாராயணனுடைய போட்டோ பாபா வச்சிருக்காங்க, அதை பார்த்து குஷி அடையணும் நீங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம இப்படிப்பட்ட மகாராஜா மகாராணி ஆக போறோம், இந்த குறிக்கோள் ஞாபகம் இருக்கும் போதுதான் உங்களுக்கு குஷி ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. எப்ப ஆஸ்தி ஞாபகம் இருக்குதோ அப்பதான் தந்தையின் நினைவும் நமக்கு நல்லா வரும் சிஸ்டர். அத சொல்லுவார் பாபா. தந்தையே எப்ப பார்த்தாலும் ஒளி புள்ளியா நினைச்சிட்டே இருக்காதீங்க, அது போர் அடிக்கும் உங்களுக்கு. அப்ப நீங்க ராஜ்யத்தை நினைவு செய்யுங்க. ராஜ்யத்தை நினைவு செய்யும்போது இந்த ராஜ்யத்துக்கு நம்மள தகுதியுடையவரா ஆக்குறது பாபா அப்படின்னு ரிவர்ஸ்ல நினைவு செய்யுங்க, அது இன்னும் குஷியா இருக்கும்னு சொல்லுவார். எப்பவுமே ஒரே மாதிரி நினைவு செய்யாதீங்க. அப்படி ரிவர்ஸ்ல நினைவு செய்தாலும் பாபாவோட நினைவு வரும் நமக்கு. அதத்தான் 2 நாளைக்கு முன்னாடி கூட முறையில சொன்னார் இல்லையா? எல்லாரையும் சகோதர ஆத்மான்னு பாருங்க, அப்பதான் தந்தை நினைவு ஈஸியா வரும் அப்படின்னு. ஆத்மான்னு வந்து பரமாத்மா நினைவு செய்துட்டே இருக்கீங்க. ஆனா அடுத்தவங்க சகோதர ஆத்மாக்களை நீங்க ஆத்மா ரூபத்தெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால எல்லாரும் சகோதர ஆத்மாக்களா பாருங்க. அப்ப இவங்க எல்லாம் சகோதரன் நினைக்கும் போது எல்லாத்துக்கும் தந்தை பரமாத்மாங்கிற நினைவு ஈஸியா வரும்னு சொன்னாரு. அதே போலதான் இங்கேயும் சொல்றாரு. ஓகே சார். ஓகே. அதாவது பிரயாணி அந்த சங்கம் யுகம்ங்கிறது வந்து இப்ப நேற்று நைட்டு முடிஞ்சிருச்சு, ஒரு 12 மணி ஆயிடுது. ஆனா அந்த இருட்டு மறுபடியும் அந்த இருட்டு 6 மணி சூரியன் உதிக்கிற வரைக்கும் அந்த இருட்டு இருக்குது இல்லைங்களா? அந்த சேர்ந்தது வந்து நம்ம வந்து இங்க வந்து பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம். பாபா வந்து அது அமிர்த வேலைன்னு சொல்றாங்க. அது சிருஷ்டிக்கு பிரம்ம முகூர்த்தம். அந்த 5000 வருஷத்துக்கு அந்த சங்கமயுகம் 100 வருஷங்கிறது சிருஷ்டிக்கு பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்துல அந்த பிரயாணி வர்றத நமக்கு வந்து சொல்றாங்க. அதுதான் அந்த கதை. சூப்பர் கதை அது.
சரி, ஓகே சிஸ்டர். அத உதாரணமா வச்சு அப்ப புரிய வைக்கிறாங்க. ஆனா கதையை கூட அங்க சூப்பரா உருவாக்கியிருக்காங்க பக்தி மார்க்கத்துல. சங்கம யுகம்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா எல்லாரும். ஆமா, அதுக்காக அந்த சிருஷ்டிக்கு வர்ற 5000 வருஷத்துக்கு வர்ற அந்த 100 வருஷம் பிரம்ம முகூர்த்தம், சிருஷ்டியோட பிரம்ம முகூர்த்தம் தான் நம்ம சங்கம யுகம் சொல்றோம். அப்ப இந்த யுகமே வந்து பிரம்ம முகூர்த்தத்துல செஞ்சா எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பொதுவா லௌகீகத்துல. அப்ப இந்த யுகமே வந்து நமக்கு இந்த 100 வருஷமுமே வந்து நமக்கு வந்து போனஸ் தான். ஒரு செகண்ட் ஆனா பூமிக்கு தான் அடைஞ்சிட்டு தான் இருக்கு, கேட்க மாட்டேது. சரி, ஓகே. அது அப்படித்தான் இருக்கும். டிராமா அப்படி நடக்கும் இல்லையா? மிகவும் வேகமாக தீப்பற்ற போகிறது, வைக்கோலில் தீப்பற்ற போகிறது. ராவண ராஜ்யம் கண்டிப்பாக முடிய வேண்டும். யஜ்யத்திலும் தூய்மையான பிராமணர்கள் தேவை. இது முழு உலகிலும் தூய்மையை கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய ஐக்கியமாகும். அந்த பிராமணர்களும் பிரம்மாவின் வாரிசுகள் என்று சொல்லிக் கொள்கின்றனர். ஆனால் அவர்கள் கர்மத்தின் மூலம் அவர்கள் கர்ப்பத்தின் மூலம் பிறவி எடுத்த வம்சாவளியினர். பிரம்மாவின் குழந்தைகள் தூய்மையான வாய்வழி வம்சாவளியாக இருந்தனர் அல்லவா? ஆக அவரவர்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும், நல்லது அப்படின்னு முரளி நிறைவாயிருக்கு பிரதர். ஆமா, அது என்னன்னா அந்த பிராமணர்கள், நீங்களும் பிராமணர்கள் சொல்றீங்க, கலியுகத்திலயும் பிராமணர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் வயிற்று வழி பிறந்தவர்கள். அதாவது வயிற்று வழி பிறந்தவர்கள் பிராமணர்கள், தாய் வழி வயிற்று வழி பிறந்தவங்க, அவங்களதான் பிராமணர்கள், கலியுக பிராமணர்கள் ஜாதி ரூபத்துல அவங்கள சொல்றாங்க. ஆனா நீங்க பிரம்மாவின் வாய் மூலமா பிறந்தவங்க, வாய் மூலமா சிவபாபா கொடுத்த ஞானத்தின் மூலமா பிறந்தவங்க. அதான் சங்கல்ப வழியாக பிறந்த பிராமணர்கள். தாதி எல்லாம் நேரடியா ஞானம் கேட்டவங்களாம் வாய் வழி வம்சாவளி, நம்ம எல்லாம் சங்கல்ப வழியா பிறந்த. ஆமா, யார் மூலமா கேட்டிருந்தாலும் அது யாரோட ஞானம்? பிரம்மா வாய் மூலமா சொன்ன ஞானம் தானே. அதனால சொல்றாரு பாப்பா, எல்லாம் தந்தையின் வாய்மொழி, அதாவது பிரம்மாவின் வாய் மூலமா பிறந்த பிராமணர்கள் நீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், அவ்வளவுதானே? அதுல அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. ஆமா, ரெண்டு விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்கணும். அந்த பிராமணர்கள் யாரு, நீங்களும் உங்களை பிராமணன் சொல்லிக்கிறீங்களே, ரெண்டு பேத்துக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டாங்கன்னா இப்படி சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிறாரு. ஓகே. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. அதுல முதல் பாயிண்ட், தூய புத்தி உள்ளவராகி அதிசய ஞானத்தை தாரணை செய்து தந்தைக்கு சமமாக மாற்ற ஞானக்கடலாக வேண்டும். ஞானத்தின் மூலம் அனைத்து குணங்களையும் தனக்குள் தாரணை செய்ய வேண்டும். ஆமா, 2வது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஞானத்தை தாரணை செய்யணும், அதன் மூலமா குணத்தையும் தாரணை செய்யணும். ஞானம் எப்ப தாரணை ஆகுதோ அப்பதான் குணமும் தாரணை ஆகும். ஞானத்தை நல்ல விதத்துல புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா குணங்களும் அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். அதான் சொல்றாரு பாபா, தெய்வீக புத்தியின் மூலமா ஞானத்தை தாரணை செய்யுங்க, அப்ப கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்க. ஏன்னா நீங்க ஞான கடலா இருக்கீங்க. ஞானத்தை தாரணை செய்யும்போது ஞான கடலா ஆகுறீங்க, குணங்களை தாரணை செய்யும்போது குணமூர்த்தியும் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு அப்பா. சரிங்க சிஸ்டர், அடுத்து ஞானம் கேட்கறது வந்து ஈஸி, செவி வழியா கேட்டுறோம். ஆனா தாரணையில கொண்டு வர்றதுக்கு வந்து நல்ல கடின முயற்சியில தேவைப்படுது. ஆமா, அதுதான் சொல்லுவாரு. ஞானத்தை நல்லா சாப்பிடுறது முக்கியம் கிடையாது, நல்ல ஞானத்தை வாங்கி வாங்கி சாப்பிடுறது முக்கியம் கிடையாது, எந்த அளவுக்கு செரிமானம் ஆகுது அப்படிங்கறதான் முக்கியம். செரிமானம் ஆகாம வாந்தி எடுத்துட்டு லூஸ் மோஷன் போயிட்டு இருந்தா என்ன ஆகும்? சாப்பிட்டு வேஸ்ட் இல்லையா? நீங்க என்ன செய்றீங்க? அதனாலதான் சொல்றாரு அப்பா, நீங்க நல்ல ஞானத்தை கேட்டுக்கிறீங்க, இங்க இருக்க வரைக்கும் ஞாபகம் இருக்கு, வீட்டுக்கு போன எல்லாத்தையும் மறந்துடுறீங்கன்னு சொல்றாரு இல்லையா? இப்ப கேட்ட ஞானம் நல்லா சாப்பிட்டு இருக்கீங்க, புத்தி உள்வாங்கி இருக்குது, ஆனா செரிமானமே ஆகல, அது எங்கிட்ட போயிடுச்சு, லூஸ் மோஷன் வழியாவோ வேஸ்டா வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அப்பா. அதான் தாரணை செய்யணும்னா நல்ல செரிமானம் ஆகணும். செரிமானம் ஆனாதான் உடலுக்கு சக்தி கிடைக்குது இல்லையா? அது போல தாரணை ஆனாதான் அந்த ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். எப்படி பாபா உடல் மனம் பொருளை சேவையில் ஈடுபடுத்தினார், சமர்ப்பணம் ஆனார், அதுபோல தந்தைக்கு சமமாக தனது அனைத்தும் ஈஸ்வரிய சேவையில் பயனுள்ளதாக்க வேண்டும். எப்போதும் புத்துணர்வுடன் இருப்பதற்காக லட்சியம் மற்றும் குறிக்கோளின் படத்தை உடன் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு 2வது பாயிண்ட் தாரணைக்கு சொல்லியிருக்காங்க. உடல் மனம் பணம் எல்லாத்தையும் தந்தை அர்ப்பணம் செய்த மாதிரி நீங்களும் அர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அர்ப்பணம் செய்யணும், அப்புறம்
அந்த லட்சுமி நாராயண் படத்தை, குறிக்கோளின் படத்தை ஞாபகம் வச்சுக்கணும், எப்பவும் கையிலே வச்சு அதை பார்த்துட்டு சிந்தனை செய்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நாம இப்படி ஆக போறோம் அப்படின்னு. புத்துணர்வுடன் இருப்பதற்காக லட்சியம் மற்றும் குறிக்கோளின் படத்தை உடன் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்கு. ஓகே பிரதர். வரதானம் ஏக்கரஸ்திதி மூலம் சதா ஒரு பாபாவை பின்பற்றக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்தவராக குழந்தைகளாகி உங்களுக்காக பிரம்மா பாபாவின் வாழ்க்கை மிக சரியான கம்ப்யூட்டராகும். எப்படி இப்போது கம்ப்யூட்டர் மூலம் ஒவ்வொரு கேள்விக்கான பதிலை கேட்கிறார்கள், அதுபோல் மனதில் எப்போதெல்லாம் ஏதேனும் கேள்வி எழுகிறதோ அப்போது என்ன, ஏன், எப்படி என்பதற்கு பதிலாக பிரம்ம பாபாவின் வாழ்க்கை ரூப கம்ப்யூட்டரில் இருந்து பாருங்கள். என்ன மற்றும் எப்படி என்ற கேள்வி இப்படி என்று மாறிவிடும். கேள்வியாக கேட்பவராக இருப்பதற்கு பதில் மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆகிவிடுவீர்கள். கேள்வி கேட்பவராக இருப்பதற்கு பதிலாக மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆகிவிடுவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்தவர் என்றால் ஏக்கர ஸ்திதியில் ஒரு பாபாவை பின்பற்றுபவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு கேள்வியோ குழப்பமோ இருந்தாலும் பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கைய பின்பற்றி நடங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் தேவைப்பட்டு ஆன்சர் தேவைப்படுதுன்னா எல்லாத்தையும் கூகுள்ல கேக்குறீங்க இல்லையா, இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் எப்படின்னு, அதே போல லௌகீக வாழ்க்கையில அப்படி கேக்குறீங்க. இது அலௌகீக வாழ்க்கை. அலௌகீக வாழ்க்கையில பிரம்மா பாபா தான் உங்களுக்கு ஒரு கூகுள் மாதிரி. அப்ப அவருடைய வாழ்க்கைய பின்பற்றி பாருங்க, உங்களுக்கு எல்லா ஆன்சருமே அதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு இந்த வாழ்க்கையில எந்த ஒரு கேள்வி வந்தாலும் பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கையை பாருங்க, அதுல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன், என்ன, எப்படி அப்படின்ற கேள்வி உங்க மனதில் எழும்புது அப்படின்னா அது இப்படின்னு மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இப்படி மாறும் அப்படின்னா, பிரம்மா பாபா வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அது இப்படி செய்யணும், இப்படி செய்திருக்காரு பிரம்மா பாபா, நானும் இப்படி செய்தேன்னா அவருக்கு சமமா மாறிடுவேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். அதான் கம்ப்யூட்டர்னு சொல்றது நம்ம கூகுள்னு உதாரணமா வச்சுக்கலாம். சரியா? அப்ப அந்த மகிழ்ச்சியை பத்தி சொல்லியிருந்தாரு இல்லையா, என்னது, அப்பதான் நீங்க ஏக்கர ஸ்திதியில அதாவது கேள்வி கேட்பவராக இருப்பதற்கு பதில் மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆகிவிடுவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்தவர் என்றால் ஏக்கர் ஸ்திதியில் ஒரு பாபாவை பின்பற்றுபவர்கள். ஏக்கர ஸ்திதியில இருப்பவர்கள் என்றால் ஏக்னாமி ஏக்கரஸ்திதி, ஏக்னாமி அப்படின்னா எக்கனாமி, அது ஒரே ஒரு அந்த ரூட்ல போயிட்டே இருக்கிறது. இங்கேயும் எங்கேயும் சைடு சீட் எல்லாம் பார்க்காம ரயில்வே ஓகே ஓகே. அப்படி இருந்தீங்கன்னா அந்த ஏக்கர ஸ்திதியில இருந்தாதான் மன மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். பிரம்மா பாபா வாழ்க்கையை அவரை ஃபாலோ பண்ணி நடக்கும் போதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும், ஏக்கர ஸ்திதியின் அனுபவம் ஏற்படும் சொல்லியிருக்காரு. ஓகே, அப்பா ஸ்லோகன் சொல்லியிருக்காங்க, ஆத்மீக சக்தியின் ஆதாரத்தில் சதா ஆரோக்கியமாக இருப்பதற்கான அனுபவம் செய்யுங்கள். ஆத்மீக சக்தியின் ஆதாரத்தில் சதா ஆரோக்கியமாக இருப்பதற்கான அனுபவம் செய்யுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னு இருக்காரு. ஆத்மீக சக்தினா என்னது? ஆத்மா அழிவற்றவன் அப்படிங்கிறது தான் உண்மையான ஆத்மீக சக்தி. ஆத்மா பரமாத்மா எதுவுமே அழியாதது. நான் கல்பமா இருக்கேன், நிரந்தரமானவனா இருக்கேன் நானு அப்படிங்கறதான் ஆத்மீக சக்தி. அப்படி இருக்கும் போது எப்பவுமே சதா ஆரோக்கியம் உடையவர்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அழிவற்றவனும் போது எனக்கு எந்த கவலையுமே இல்லையா, சரீரம் மாற்றி மாறி எடுக்க போறோம். அதுவும் இப்ப பாருங்க, இப்ப தெரியுது இல்லையா நமக்கு, இந்த நிலையில இருந்து அந்த நிலைக்கு போக போறோம் அப்படின்னு, வீட்டுக்கு போக போறோம், சுகதாமத்துக்கு போக போறோம் அப்படிங்கிறது. இதுதான் ஆத்மீக சக்தி. இந்த சுயதர்சன சக்கரம் தான் ஆத்மீக சக்தி. நம்ம சக்திசாலியா மாத்துறதே நம்மளுடைய சுயதர்சன சக்கரம் தான். அதை நினைவு செய்யும் போது சதா ஆரோக்கியம் உடையவர்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்க. ஓகே சிஸ்டர். இப்போ ஒண்ணு கொடுத்திருக்காங்க பிரதர். பிரம்மாவின் குழந்தைகள் அனைவரும் 1 ஜனவரி முதல் 31 ஜனவரி 2025 வரை விசேஷமாக உள்முக நோக்கின் குகையில் அமர்ந்து யோக தபஸ்யா செய்தவாறு முழு உலகிற்கும் தங்களின் சக்தி சோழி மனதின் மூலம் விசேஷ சகாஸ் கொடுப்பதற்கான சேவை செய்ய வேண்டும். இதே லட்சியத்தோடு இந்த மாத பத்ர புஷ்பத்தில் அனுப்பப்பட்டுள்ள அவ்வியக்த சமிக்கைகளை ஜனவரி மாதம் முழுவதும் முரளிக்கு கீழேயும் எழுதுகிறோம். நீங்கள் அனைவரும் இந்த பாயிண்ட்கள் பற்றி விசேஷமாக ஆழமான சிந்தனை செய்து மனசாட்சியின் அனுபவி ஆக வேண்டும். தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள். சாந்தி தூதர்களாகிய குழந்தைகள் நீங்கள் எங்கே இருந்தாலும், நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் சதா தன்னை சாந்தி தூதன் என புரிந்து கொண்டு செல்லுங்கள்.
சுயம் சாந்த சுரூபம் சக்திசாலி சுரூபத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது அது மற்றவர்களுக்கும் கூட சாந்தி மற்றும் சக்தியின் சகாஸ் கொடுத்து கொண்டே இருக்கும். ஜனவரி பிரம்ம பாபாவோட அவ்யக்த நாள் இல்லையா? ஆமா, அவ்யக்த வருஷங்கிறது அவ்யக்த மாதம்ன்றனால ஜனவரி 18 அவ்யக்தமானாரு. அதனால அந்த மாசம் பூரா நம்ம கொண்டாடுறோம் அவ்யக்த மாதம் அப்படின்னு. அதுக்காக நீங்க சனிக்கு கொடுக்கறத வந்து நல்லா தாரணை பண்ணி மனசோ சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அவ்யக்த சமிக்கு வந்திருக்குதா சிஸ்டர்? இதுல வர்றது இல்லையே எப்பவுமே. தனியா வரும், எழுதி வச்சு வேணா படிக்கிறேன் அந்த மாசம் ஃபுல்லா. ஓகே, சரிங்க சிஸ்டர், பார்க்கலாம். ஓகே, இப்ப இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, சாந்தி மற்றும் சக்தியை சேமிச்சு மற்றவங்களுக்கெல்லாம் மனசா சேவையின் மூலமா கொடுக்கணும், சக்காஸ் மூலமா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர், ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். இந்த லட்சியத்தோடு இந்த மாதம் பத்திர புஷ்பத்தில் அனுப்பப்பட்டுள்ள அவ்யக்த சமிக்கைகளை அது எங்க போய் பிரதர் எடுக்கலாம்? பத்திர புஷ்பம் பார்க்கலாம். ஓகே சிஸ்டர், நன்றி பாபா. அருமையான முரளி கொடுத்த பாபாவுக்கு நன்றி. வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சரவணா பாய்ஜிக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.